அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஜூன் மாசம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம ஏகாதேசி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள் பிரபஞ்சவசிய நாளாவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல மத்தியானம் 3:06 இப்ப நான் சொல்ற மாதிரி 9 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். இப்படி எழுதி என்ன வரம் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். என்னோட வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. எல்லாருமே செய்யக்கூடிய வகையில 10 பைசா கூட செலவே இல்லாத எளிமையான பரிகாரம் தான் இது. இந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாவும் அமைஞ்சிருக்கு. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இந்த சனிக்கிழமை இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதியும் இருக்கு. இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு 369 போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இந்த போர்ட்டல் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 21, இதோட கூட்டுத்தொகை 3. அடுத்ததா இந்த மாசம் 6வது மாசம். அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கிறது 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 9. இப்படி 369 யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதுலயும் இந்த ஜூன் மாசத்துல பாத்தீங்கன்னா 3வது முறையா நமக்கு இதே மாதிரியான அமைப்பு வருது. தேதியில, மாசத்துல, வருஷத்துல அடுத்தடுத்து அதே ஆர்டர்ல நம்பர் வரக்கூடிய அமைப்பு இன்னைக்குதான் நமக்கு கடைசி வாய்ப்பு. திரும்பியும் இந்த மாதிரியான நாள் நமக்கு வர்றதுக்கு 9 வருடங்கள் நாம காத்திருக்கணும். இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாள் முடியறதுக்குள்ள இந்த இசைய நீங்க கேட்டாலே போதும், உங்க விருப்பமும் ஆசையும் உடனடியா நிறைவேறும்னு சொல்லி இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல பாத்தீங்கன்னா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். எப்பயுமே சொல்ற குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் மாதிரி இல்லாம முற்றிலும் புதிய மெத்தட்ல ஒரே நொடியில நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். இப்போ பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல் உங்களுக்கு இருக்குன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சரியா மத்தியானம் 3:06 இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. இந்த டைம்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. அந்த வகையில இந்த 369 ஏஞ்சல் நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்கு 3:06 9 முறை இப்ப நான் சொல்ல போறத நீங்க எழுத போறீங்க. அதாவது ஒரே பரிகாரத்துல 369
369 3 நம்பரோட எனர்ஜியையும் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். மற்ற பரிகாரங்களை நீங்க பண்றீங்களோ இல்லையோ, தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தி அமைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். நீங்க கேட்ட வரத்தை உடனடியா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது. உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும். அதே மாதிரி எதிர்மறையான பிரார்த்தனைகள் வைக்க வேண்டாம். உதாரணத்துக்கு கடன் தீரணும், நோய் தீரணும், கஷ்டம் குறையணும், இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை செய்யாதீங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணவரவு அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷனை மட்டும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா போதுமானது. அதே மாதிரி நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. இப்படி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவான முறையில உங்க குறிக்கோளை நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன மத்தியானம் 3:06 முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை நீங்க கேளுங்க. இந்த இடத்துலயும் எதிர்மறையான வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம். எது உங்களுக்கு தேவையா இருக்கோ அதை மட்டும் கேட்டாலே போதும். பிரபஞ்சம் நாம கேட்டதை அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராதாங்க இருக்கு. ஆனா அதை நாம எப்படி கேக்குறோம், எந்த முறையில கேக்குறோங்கிறதுலதான் விஷயமே இருக்கு. முழு நம்பிக்கையோட உங்களுக்கு வேணுங்கிற வரத்தை மட்டும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. இதுக்கப்புறமா சரியா 3:06 இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி முக்கோணத்தை வரைஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. இதை தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முக்கோணத்துல பாத்தீங்கன்னா 3 கார்னர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த முக்கோணத்துக்கு மட்டும்தான் பிரபஞ்ச ஆற்றலை நேரடியா ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. அந்த வகையில பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த நாள்ல அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிறதுக்கு முக்கோணத்தை வரைஞ்சுக்கோங்க. இப்படி முக்கோணம் வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 369 நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. இப்ப அந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவுல தேங்க்யூ யூனிவர்ஸ்னு எழுதிக்கோங்க. தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க நன்றி பிரபஞ்சமே, அப்படி இல்லைன்னா பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு கீழே உங்க வேண்டுதல் என்னவோ அதை ஒரே வார்த்தையில எழுதிக்கோங்க. கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அடகு வச்ச நகையை மீட்கணும்னாலும் சரி, பணம்னு எழுதுங்க. நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம், அப்படி இல்லைன்னா குட் ஹெல்த், அந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு வார்த்தையில இந்த இடத்துல எழுதுங்க. இந்த மாதிரி 9 ட்ரையாங்கிள் நீங்க வரையணும். ஒரே பேப்பர்லயும் வரையலாம், 2-3 பேப்பர்லயும் வரையலாம். இந்த மாதிரி 9 முறை 9 டைம்ஸ் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு சரியா 9:09 இந்த பேப்பரை உங்க வீட்ல ஹால்ல வச்சு எரிச்சிருங்க. ஏன் இந்த மாதிரி எரிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஒரு சூட்சமமான விஷயத்த நான் சொல்லித்தரேன். ஏன்னா இதுவரைக்கும் நான் உங்களுக்கு இத சொன்னது கிடையாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகை 9. 9ங்கிற நம்பர் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. பஞ்சபூத தத்துவங்கள்ல நெருப்பு சக்திய இந்த 9ங்கிற நம்பர் குறிக்குது. அந்த வகையில இந்த 2025வது வருஷத்துல எரிக்கிற மாதிரியான நெருப்பை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுலயும் நைட்டு கரெக்டா 9:09 இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை உங்க வீட்ல ஹால்ல உட்கார்ந்து நீங்க எரிச்சிருங்க. இப்படி எரிச்சிட்டு அதுல இருந்து வரக்கூடிய சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றிய 3 முறை சொல்லிட்டு நீங்க ஊதி விட்டுருங்க. சாம்பலை ஊதி விடுறதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்டேயே நீங்க விட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் இத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தேவையான வழிகளை ஆட்டோமேட்டிக்கா காமிக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய காமிக்க ஆரம்பிக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி சரியா செஞ்சீங்கன்னா, முக்கியமா நம்பிக்கையோட செய்யணும். 2வது விஷயம், அந்த சாம்பலை ஊதி விட்டதுக்கு அப்புறம் அதை நினைச்சு கவலைப்படவே கூடாது, புலம்பவே கூடாது. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வேண்டுதலை உடனடியா இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.